பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க காத்திருக்கும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு, 405 பேர் கைது. அனுர அரசின் வீழ்ச்சி, மனம் மாறியுள்ள அரச ஊழியர்கள். ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணம், அரசாங்கத்தை எச்சரித்த தேரர். தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட போகும் சிக்கல். கோட்டாஞ்சேனை மாணவி தொடர்பில் பிரதமரின் கருத்து வெடித்த சர்ச்சை. இலங்கையை வந்தடைந்த புதிய விமானம். அவசரமாக ஒன்று கூடிய மொட்டு கட்சியின் பிரபலங்கள். வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை தொடர்பில் ரவிகரன் எம்பியின் கோரிக்கை. டான் பிரியசாத் கொலை, அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை நேற்று முதல் இணையம் மூலம் சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி www.ugc.ac.lk என்ற வலைதளத்துக்கு சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கான கடைசி திகதி மே மாதம் 30 என்று பல்கலைக்கழக மானியங்கள் அறிவித்துள்ளது. கடந்த 7 மாதங்களில் 79 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு செப்டம்பர் 21 முதல் 8 வரையில் நாட்டில் நடந்த துப்பாக்கி சூடுகளில் 52 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் 62 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டன. அதே நேரத்தில் 17 மற்றவைகளால் நடத்தப்பட்டன. இருப்பினும் துப்பாக்கி சூடு தொடர்பாக 260 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 229 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் ஆவார். பாதாள உலக குழுவை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளை பார்க்கும் போது குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று அமைச்சர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 405 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 99 பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடனும், 221 பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும், 85 பேர் கஞ்சா போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அரச ஊழியர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு கொடுத்த ஆதரவு நிலையில் இருந்து அவர்கள் மாறியுள்ளனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் 2 செய்திகளை வழங்கியுள்ளனர். ஒரு செய்தி அரசாங்கத்திற்கும் மற்றொன்று எதிர்க்கட்சிக்கும் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், மக்கள் இனி அவர்கள் சொன்ன பொய்களால் ஏமாறப் போவதில்லை என்பதாகும். அதே நேரம் எதிர்க்கட்சிகளுக்கு தெரிவித்திருக்கும் செய்தி என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைத்தால் மக்கள் அதை சுற்றி அணிதிரள்வார்கள் என்ற செய்தியாகும். இருந்தபோதும் இந்த தேர்தல் முடிவால் அரசாங்கம் எதிர்காலத்தில் பல பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அரசாங்கத்தின் வீழ்ச்சி இங்குதான் தொடங்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அரசு அதிகாரிகள் மாறியுள்ளனர். அதனால் அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளை முறையாக செயற்படுத்த முடியாமல் போவது போன்ற ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள அரசாங்கத்திற்கு நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கவில்லை எனில் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவோம் என ராகுல் ஹிமி தேரர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய இது தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவியின் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியர் மற்றும் பாடசாலை அதிபரை விசாரித்து விடயம் தொடர்பான உண்மைகளை சமூகத்திற்கு வெளிப்படுத்துங்கள். மாணவியின் மரணத்திற்கு காரணமான அனைவரும் இந்த நாட்டின் நீதி கட்டமைப்பின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் வீதிக்கு இறங்கி பாரிய போராட்டம் ஒன்றை நடத்துவோம். அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற இன்னொரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நீதி கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
கடலோர தொடருந்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அங்குலான தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தண்டவாளம் பழுதடைந்தமையே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடலோர மார்க்கமூடான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. எளிமைப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமை நீக்கப்படுவதை ஏற்றுமதியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தேசிய ஏற்றுமதி சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் எளிமைப்படுத்தப்பட்ட பெறுமதி வேர் சரி முறைமை நீக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்துள்ளது. இதனால் ஏற்றுமதித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்று ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. வழமையான பெறுமதி சேர் வரி முறையிலிருந்து எளிமைப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரிமுறை மாறுபட்டதாக உள்ளது. இந்த முறைமையின் மூலம் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் செலுத்தப்பட்ட வரியின் மீள்பெருகைக்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாது செய்யப்படுவதுடன் வர்த்தகத்துக்கான பணப்பாய்ச்சல் ஓட்டம் தங்குதடையின்றி நிலவுகிறது. 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த முறைமையினால் குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் தாமதங்களின்றி தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. கொட்டாஞ்சேனை மாணவி விடயத்தில் முதலாவது சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அது தொடர்பில் உரிய முறையில் தகவல் பதிவாகவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் இந்த விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் எதற்காக உரிய முறையில் தகவல் வழங்கப்படவில்லை என்பது தொடர்பிலும் கொட்டாஞ்சேனை மாணவி பயின்ற பம்பலப்பட்டியில் உள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரிடமும் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் தடுப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, காவல்துறை ஆகிய தரப்புகள் அடங்கும் வகையிலான செயல்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறான சம்பவம் பதிவாகுமாயின் குறித்த 4 நிறுவனங்களும் அறிந்திருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் கூறிய குறித்த விடயம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாய் எமிரேட்ஸ் விமான சேவையின் புதிய விமானம் ஒன்று இலங்கையை வந்தடைந்துள்ளது. குறித்த விமானம் நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. 2 என்ஜின்களை கொண்ட இந்த ஏர்பஸ் A350 விமானம் மேம்பட்ட தொழில்நுட்பங்களோடும் திறமைகளோடும் தற்போது சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் பயணிகளுக்காக 312 ஆசனங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் 32 வணிக வகுப்பு ஆசனங்களும் 21 உயரிய வணிக வகுப்பு ஆசனங்களும் 259 பொருளாதார வகுப்பு ஆசனங்களும் அடங்குகின்றன. நீண்ட தூர பயணத்துக்கு ஏற்றவாறு பெரிய குளியலறைகள் மற்றும் சிறந்த ஆசனங்கள் ஆகியன உள்ளன. எமிரேட்ஸ் விமான சேவையானது வாரத்துக்கு 4 முறை துபாயிலிருந்து இலங்கைக்கு சேவையை வழங்குகிறது. இதேவேளை மே மாதத்தின் முதல் 7 நாட்களில் 33,910 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,620 ஆகும். அதன்படி ஜனவரி மாதம் முதல் மே மாதம் 7ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் 9,30,794 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அவரது கொழும்பு விஜயராம இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டு கட்சி தனது பூர்வீக பகுதியிலேயே பாரிய தோல்வி அடைந்திருந்தது. இது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்த நிலையில் அடுத்த தேர்தலுக்கான வியூகத்தை அமைக்கும் முயற்சியில் மொட்டு கட்சி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கூட்டம் மொட்டு கட்சியின் அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை வினைத்திறனாக இயங்க செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எமது வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களும் மாவட்டங்களிலுள்ள ஒவ்வொரு பிரதேச செயலக பகுதிகளும் தனித்துவமான இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களை கொண்டுள்ளன. மேலும் மரபுரிமை மையங்கள், பாரம்பரிய உணவுகள், உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றை சந்தைப்படுத்துவதற்கு சுற்றுலாத்துறைக்கு பலமான நிர்வாக அலுவலகமும் ஆளணியும் தேவை. இதற்கென புதிய அலுவலர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அவ்வாறு உள்வாங்கப்படும் புதிய அலுவலர்களின் திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் எமது மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயலகங்களில் சுற்றுலா அலகுகளை உடனடியாக நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.
டான் பிரியசாத் கொலை தொடர்பாக நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த அடையாள அணிவகுப்பு நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கொலையை நேரில் பார்த்த 3 சாட்சிகள் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தவறான திசையில் செல்வதாக தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்களுக்கு டான் பிரியசாத் கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை அடையாள அணிவகுப்பில் முன்னிலையான சாட்சிகளில் 2 இரண்டாவது சந்தேக நபரின் உறவினர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபருக்கு நன்கு தெரிந்த உறவினர்கள் அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தப்படுவது சட்டப்பூர்வமானது அல்ல என வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.